பிரசங்கி 2வது அதிகாரம் 26வது வசனம் இப்படியாக சொல்கிறது, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்கிறார், யாருக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுக்குறாருன்னு பார்க்கும்போது ஆண்டவருடைய பார்வைக்கு சுத்தமாக அவருடைய சித்தத்தை செய்கிறவங்கள தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட சில இடங்களில் நிம்மதி சமாதானத்தை இழந்து போகிறோன்னா அதுக்கு காரணம் ஏதோ ஒரு இடத்துல நம்ம வழி விலகி போயிருப்போம். ஆண்டவருடைய பார்வைக்கு அருவருப்பான காரியங்களை செய்திருப்போம். அதனால் கூட ஆண்டவர் நம்ம மேலே கோபமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் நம்ம ஆண்டவருடைய பார்வைக்கு நல்லவர்களாக காணப்படும் போது அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் சில சோதனைகளை ஆண்டவர் தருவார். எந்த தப்பும் பண்ணாமல் இருக்கும்போது சில சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அந்த சோதனைகளின் மத்தியில் கூட நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை செய்து அவருடைய பார்வைக்கு பரிசுத்தவான்களாக நம்ம நல்லவங்களாக இருக்கும்போது ஆண்டவர் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலையும் அந்த சோதனைகள் மத்தியிலையும் நம்மளை ஜெயிக்க வைத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி நீங்கள் கடந்து போகிற ஒவ்வொரு பாதைகள்லையும் ஆண்டவருக்கு விருப்பமாக வாழ்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களையும் உங்கள் சந்ததியும் ஏசப்பா ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் தந்து பூமியில் உள்ள மற்ற எல்லாவர்களை காட்டிலும் உங்களை சிறந்திருக்க ஆண்டவர் செய்வார். ஏசப்பாவை விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.